Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி Hallelujah பிதாவாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நமது திசை கூட கண்களை மூடி நம்ம பார்ப்போம். Hallelujah. Hallelujah. Jesus நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 Glory to God. Glory to God. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Amen Jesus. நன்றி ராஜா. இந்த இரவு வேளையில உடைய பரிசுத்த சமூகத்துல நாங்கள் இந்த வேளையில கூடி வந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாய், எங்கள் மேல் நோக்கமாகி கர்த்தர் எங்களோடு இடைபட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலேயே கூட ஸ்தோத்திரம் பண்ணி உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் கவனிக்கிற போது ஹல்லேலூயா கர்த்தருடைய பெரிதான கிருபைகள் எங்களுக்கு கிடைக்கணுமே அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்த எங்களுக்கு ஆவியானவர் இந்த வேளையில உதவி செய்வீராக. ஆமென் ஜீசஸ். நல்ல பூரணமாய் நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கணுமே அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் ஹல்லேலூயா இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் இந்த வேளையில கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நாங்கள் விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே நாங்கள் தேவைகளோடு, ஜெபங்களோடு, மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு கூட வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய காதுகள் எங்கள் மன்றாட்டுகளுக்கு இந்த வேளையில செவி சாய்க்கணுமே அப்பா. நாங்கள் வசனங்களை கவனிக்கிற போதும் கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனுபவத்துல நாங்கள் இந்த வேளையில காணப்படணுமே அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அசை வாடும் ஆவியானவரே, அசை வாடுவீராக ராஜா. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்திட வேண்டுமே அப்பா. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. ஓ thank you Lord. நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றி ராஜா. Thank you Jesus. Amen. இந்த வேளையில கூட நம்ம கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன பாடலை கூட நம்ம பாடிவிட்டு கடந்து செல்லலாம். Praise you Jesus. Hallelujah. Thank you Jesus. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல் வரிகளை கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். Thank you Jesus.
இன்னைக்கு வீட்ல இருந்து கனெக்ட் பண்ணல. கொஞ்சம் வெளியில இருந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு சரியா கேக்குதா சிஸ்டர்? உங்களுக்கு கரெக்ட்டா கேக்குதா ஆடியோ? கேக்குது பிரதர். கேக்குது. ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு நிமிஷம் அது லோட் ஆயிட்டு இருக்கு. பாடல் வரிகள் சொல்றேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தெரியல அந்த சைட்ல ஓடால. அடுத்த இன்னொரு சைட்ல இருந்து எடுக்கிறேன். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் இயேசுவே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, ஹalleluya. எல்ரோயி,
எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் இயேசுவே. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே ஜீசஸ், அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாரும் அறிக்கை செய்து நம்ம பாடுவோம். பரலோக தேவனே, ஆமென். பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எஸ் ஜீசஸ், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே நம்முடைய சத்துருவானவன் நம்மளுடைய கண்களை மறைக்கிறது எதுல தெரியுமா? நம்முடைய தேவன் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை நாம் காணாமல் இருக்கும்படிக்கு நம் கண்களை மறைத்து விடுகிறான். ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்ல தெய்வம் என்கிற அந்த வெளிப்பாட்டினுடைய அந்த ஒரு அபிஷேக அனலிலிருந்து நம்மை பல வேளைகளிலேயும் சத்துருவானவன் விலக்கி கொண்டு வந்து விடுகிறான். ஹல்லேலூயா. அதனாலே தான் பவுல் தீமோத்தேயுவிடத்துல சொல்லுகிற போது சொல்லுகிறான், நீ அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். ஹல்லேலூயா. உன்மேலே கரங்களை வைத்து உனக்கு சில வரங்களை ஆசீர்வதித்த தேவதாசர்கள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்கள் உன்மேல் கடந்த நாட்களில் வந்ததுண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உனக்கு சொல்லப்பட்டதுண்டு. ஹல்லேலூயா. Praise the Lord. சுவிசேஷத்தின் நற்செய்தி உனக்கு அறிவிக்கப்பட்டதுண்டு. ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் கடந்து வந்ததுண்டு. தேவ பிரசன்னத்தினால் நீ இருக்கிற இடம் நிரப்பப்பட்டதுண்டு. உன்மேல் கர்த்தருடைய அனுகிரகம் வந்ததுண்டு. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே கர்த்தருடைய கிருபைகள் உனக்கு கிடைத்ததுண்டு. Praise the Lord. Hallelujah. Praise you, glory to God. Hallelujah. இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். Hallelujah. Glory, glory, glory. உன்மேல கர்த்தருடைய பெரிதான அன்பும் இரக்கங்களும் உன்மேல் வந்ததுண்டு. ஹல்லேலூயா. Glory, glory, glory. கர்த்தருடைய கரமே உன்மேல் வைக்கப்பட்டதும் உண்டு. Glory. Thank you, Jesus. நீ விடுதலையாக்கப்பட்டவன், நீ விடுதலையாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்மேல அவர் தம்முடைய பெரிதான ஹல்லேலூயா சிநேகத்தை அவர் வைத்ததுண்டு. ஹல்லேலூயா. நீ அவைகளை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். நீ என் தாசன், இவைகளை நீ நினை. ஹல்லேலூயா. நீ நினைவு கூர்ந்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து பழக வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory, glory. அவர் எல் ஷடாய் தெய்வமாய் உனக்கு தரிசனமானதுண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் உனக்கு அவர் அறிமுகமானார். ஆபிரகாம் இடத்துல மெசொப்பொத்தேமியா என்கிற பகுதியில ஆபிரகாம் இடத்துல அவர் தரிசனமான போது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் அறிமுகமானார்.
ஹalleluya. அவர் ஏதோ ஒரு ஒரு பல நபர்களில் அவரும் ஒருவர் போல, பல தெய்வங்களில் அவரும் ஒருவர் போல அறிமுகமாகவில்லை. அவர் சர்வவல்ல தெய்வமாய் உனக்கு அறிமுகமானார். ஹalleluya. ஒருவேளை நீ சிறு வயதிலே கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கலாம். நீ உன்னுடைய வாலிப பிரயாயத்தில, when you were young you might have known Jesus, but when he introduced himself to you, he appeared unto you as a glorious almighty God. Hallelujah. நீ நினைவு கூற வேண்டும். ஹalleluya. எத்தனை பெரிய, எவ்வளவு சர்வ வல்லமை மிக்க தெய்வமாய் அவர் எனக்கு ஒரு நாளிலே வெளிப்பட்டாரே என்று உன்னுடைய உள்ளத்திலே இருந்து அவரை நோக்கி நீ பார்க்க வேண்டும். ஹalleluya. எனக்கு மற்றவர்கள் அறிமுகமானது போல் அவர் அறிமுகமாகவில்லை. உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். எனக்கு என்னுடைய மனைவி அறிமுகமானான், எனக்கு என்னுடைய புருஷன் அறிமுகமானான், எனக்கு என்னுடைய பிள்ளைகள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். எனக்கு சில சிநேகிதர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். There were many people in my life who got introduced. Hallelujah. ஆனாலும் என்னுடைய கர்த்தர் எனக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் எனக்கு விளங்கினார். ஹalleluya. நான் அந்த நாளிலே எண்ணிக்கொண்டேன், நான் அந்த நாளிலே அவர் மேல் நம்பிக்கை வைத்தேன். இனி ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் தலைகுனிவுகள் இருக்க போவதில்லை. இனி ஒருபோதும் நான் கவலைப்பட்டு திரிய வேண்டியதில்லை. இனி ஒருபோதும் நான் தோல்வி அடைந்தவனாய் இருக்க வேண்டியதே இல்லை. என் ஜீவ நாட்கள் எல்லாம் அவருடைய குறிப்புகளில் இருக்கிறது. இதோ நித்திய காலமும் நான் அவருடைய சமூகத்தில் காணப்படுவேன். இதோ என் வாழ்வு முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன், என் தெய்வத்தால் கண்டறியப்பட்டேன் என்று உற்சாகமாய் கர்த்தருக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டோம். ஹalleluya. நாம் நினைவு கூற வேண்டும். இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் இடைபடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லித் தருகிறார். ஹalleluya. நீ நினைவு கூற வேண்டும். நீ உன் கடந்த நாளில கர்த்தர் உனக்கு அறிமுகமான போது அவர் எத்தனை மகிமையாய் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் அவர் அறிமுகமானாரு. அதை நீ நிறைவு கூற வேண்டும். Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Glory, 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 glory. Hallelujah. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிபாடி இந்த வேளையில அவருடைய வசனத்துக்கு நேராய் செவிசாய்ப்போம். Hallelujah. Glory. இந்த பாடல் வரிகளை இன்னும் ஒரு முறை கூட நம்ம இணைந்து பாடுவோம். Hallelujah. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. Hallelujah. அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ தெய்வமே. ஹalleluya. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் இயேசுவே. யெகோவா. Praise the Lord. Hallelujah. Glory to God. நம்ம கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்னைக்கு வாசிக்க இருக்கிற பகுதி வேதத்துல சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹalleluya. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Praise the Lord. சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம்.
கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, glory to God. இந்த இடத்துல சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிற போது, அவன் பாடுகிற போது, அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவனுடைய ஒரு மன்றாட்டை போல இது எழுதப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. இருதயங்களை எல்லாம் நம்ம நிதானமாக்கிக் கொள்வோம். கர்த்தருடைய வசனம் என்று வருகிற போது நம்மளுடைய மனம் மெதுவாய் காணப்படணும். நமக்கு நிறைய அலுவல் இருக்கும், நிறைய காரியங்கள், யோசனைகள், நினைவுகள் இப்படி எல்லாம் நம்ம மனதில வந்து போகும். எந்த விதத்திலேயும் நமக்கு கவனங்களை சிதற பண்ணுவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு இந்த நாட்களிலே. ஹalleluya. Praise the Lord. யாருக்குமே ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் இந்த நாட்கள்ல இல்லை என்று அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், நம்ம எப்போதுமே என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம், நிறைய ஷார்ட்ஸ் அப்படி பார்ப்போம், நிறைய நமக்கு ஒரு அட்டென்ஷன் டெபிசிட், ஒரு கவனம் நமக்கு நிறைய குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனம் என்று வருகிற போது நம்ம நல்ல ஒரு நிதானமாய் நாம் அதை பார்க்கிற போது ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு சொல்லி தருகிற காரியம் நமக்குள்ளே விளங்கும். நிறைய சமயத்துல நான் பார்க்கிற போது எப்படி நான் பார்ப்பேன்னா, நிறைய பேர் நம்ம வசனம் கற்றுக்கொள்வோம், ஆனால் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிற போதே அதன் தொடர்பான பல காரியங்கள் நமக்குள்ளே நினைவுல வந்துடும். சிலர் பக்தியாய் கூட அப்படி கவனக்குறைவு என்றதை சொல்ல முடியாது. ஒரு வசனம் பார்த்து கொண்டு இருக்கிற போதே நிறைய வசனங்கள் மனதிலே வந்து போய்கொண்டே இருக்கும். ஆவியானவர் அந்த காரியங்களை செய்ய, அப்படிப்பட்ட ஒரு கிரியையை நமக்குள்ள செய்ய வல்லவர் தான். அல்லேலூயா. ஆனாலும் கூட ஆவியானவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு குறித்த காரியத்தை நமக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு குறித்த காலத்திலே நமக்கு ஒரு குறித்த வசனத்தை அனுப்புகிறார் என்றால், ஒரு குறித்த அல்லது குறிக்கப்பட்ட ஒரு ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் என்றால், அது எப்படி இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை, ஒரு உபதேசத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை முக்கியமாய் கொண்டு வருவார். அதனோட இணைத்து கூட சில நிறைய காரியங்கள் வேணா கூட வரும். ஆனாலும் அவர் வைத்திருக்கிற மைய பகுதி அல்லது ஒரு ஒரு டாட், ஒரு குறித்த ஒரு விஷயம், அதை நமக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் விரும்புவார். அது நமக்குள்ளே வந்து விட்டாலே அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் தான். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அதுல. பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம இன்னைக்கும் கூட ஆவியானவருடைய ஒரு துணையோடு நம்ம வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற போது தேவன் நமக்குள்ளே அவர் விரும்பின அந்த சத்தியத்தை நமக்குள்ளே அவர் புகட்டுவார், நமக்குள்ளே அதை கொண்டு வருவார். Glory to God. Hallelujah. எளிமையான உள்ளத்தோடு அவருடைய வசனங்களை கவனிக்கிற போது நமக்கு காரியங்கள் வெளிப்படும். இந்த இடத்துல கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி, இங்கே தாவீது அல்லது சங்கீதக்காரனுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள். நிறைய அவனை எதிர்க்கிறவர்கள் உண்டு, அவனை விரோதிக்கிறவர்கள் உண்டு. அவன் ஒரு வழியில போய்கொண்டிருந்தால் அந்த வழியை தடை பண்ணுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு. அவன் நிம்மதியாய் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பாருங்க, இந்த பூமியில நம்ம ஜீவிக்கிற போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கு, நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, நிறைய உயர்வான பகுதிகளுக்கும் கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. ஆனால் எல்லா நிலைகளிலும், எல்லா ஒரு தருணங்களிலும், எல்லா ஒரு ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட கூடவே என்னமும் இருக்கும், பிரதிகூலமான ஒரு பக்கம் கர்த்தருடைய அனுகூலமான கிரியைகள் காணப்படும். இன்னொரு பக்கம் இந்த பூமியில நாம் இருக்கிறது வரைக்கும் தேவ ஆவி பெற்ற ஜனங்களுக்கு பிரதிகூலமான சத்ருவின் போராட்டமான சில காரியங்களும் உண்டு. அல்லேலூயா. நாம என்ன நினைப்போம்? எந்த ஒரு போராட்டமும் இல்லைன்னா, பாருங்க, இவ்வளவு தூரம் இந்த இடத்துக்கு வந்துட்டு நமக்கு இப்படி ஒரு போராட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனாலும் கூட நமக்கு இந்த பூமியில ஒவ்வொரு போராட்டத்தையும் நம்ம எதிர்த்து வென்று மேற்கொண்டு நம்ம போகும்படிக்கு கர்த்தர் நமக்கு அவர் கிருபையாய் அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல அப்படிதான் சங்கீதக்காரன் தாவீது பாடுகிற போது,
என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். Glory to God. சத்துருக்களின் நிமித்தமே அவன் இந்த ஜெபத்தை பண்றான். அவன் நிம்மதியா ஜெபிக்க முடியல. அவனுக்கு என்ன தெரியுது? தனக்கு சத்துருக்கள் இருக்கிறதை அவன் உணர்ந்து கொண்டான். தனக்கு விரோதியா இருக்கிறவர்களை உணர்ந்து கொண்டான். அவர்களின் நிமித்தமே எனக்கு இருக்கிற இன்னொரு இடத்துல எல்லாம் சத்துருக்கள் எனக்கு பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லுவான். அவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு தேவனுடைய நோக்கத்தோடு கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற பகுதிகளிலே, கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே, கர்த்தர் அவனை நடத்துகிற நடத்துதல்களிலே அவன் நடந்து போகிற போது அவனுக்கு போராட்டம் கடந்து வருகிறது. அவனுக்கு எதிரிகள் கடந்து வருகிறார்கள், யுத்தங்கள் உண்டாகிறது, கலகங்கள் மூட்டப்படுகிறது. இப்படி அவனுக்கு உண்டாகிறபடினாலே அவன் சத்துருக்களை நிமித்தம் எனக்கு இதை ஆண்டவரை செஞ்சிருங்க, இல்லைன்னா என்ன ஆயிரும்? சத்துருக்கள் என்னை விழுங்கி விடுவார்கள், சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்கள், சத்துருக்கள் என்னை மடங்கடித்து விடுவார்கள், நான் தோற்கடிக்கப்பட்டு போவேன். நான் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும், நான் எவ்வளவோ நன்மைகளை உடையவனாய் இருந்தாலும், எனக்கு நல்ல குடும்பங்கள் இருந்தாலும், எனக்கு நல்ல பெற்றோர் கணவன் பிள்ளைகள் இருந்தாலும், மனைவி இருந்தாலும், எனக்கு நல்ல சிநேகிதர்கள் இருந்தாலும், நல்ல வேலை பகுதிகள் இருந்தாலும், சத்துருக்களும் என்னோடு எப்போதும் மோதி கொண்டு இருக்கிறதுனாலே, பிசாசுகளின் வல்லமைகளும் எனக்கு விரோதமாய் அப்பப்ப எழும்பிக் கொண்டு இருக்கிறதுனாலே, நான் நல்ல ரட்சிப்பை பெற்ற ஒரு மகளாய் இருந்தாலும், எனக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த வெளிப்பாடுகள் எனக்கு இருந்தாலும், எனக்கு நல்ல பக்தி இருந்தாலும், நல்ல ஜெபிக்க எனக்கு முடிந்தாலும், நான் கர்த்தரை நல்ல துதித்து பாடுகிறவளாய் இருந்தாலும், எனக்கு கூடவே எண்ணமும் வந்து கொண்டே இருக்கிறது, சத்துருவின் போராட்டமும் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, அல்லேலூயா. இப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு கர்த்தர் நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிறீர், நான் அதனுடைய வழிகளில போக ஆயத்தமா இருக்கேன், நான் அதனுடைய காரியங்களை செயல்படுத்த என்னுடைய இருதயத்துல நான் தீர்மானமா இருக்கிறேன். நான் ஒன்னும் பூமியில போய் உலக மனிதர்களோடு ஒத்த வேஷம் தரித்து ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. எனக்கு எப்படிதான் விருப்பங்கள் இருக்கிறது? உம்முடைய காரியமாய் தான் நான் போக விரும்புகிறேன். யாரின் காரியமாய் போவான் என்று கேட்கிற போது, ஆண்டவரே நான் போவேன் என்று சொல்லி உற்சாகமாய் தான் அந்த வாழ்க்கையின் பயணத்துல நான் வர விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் பிறருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று தான் நினைத்து வருகிறேன். நான் யார் மேலையும் ஒரு பொறாமை கொள்ளும்படியான எண்ணம் கொண்டு வரல. யாரையும் விரோதிக்க வேண்டும் என்று நான் நினைத்து வரல. யாருக்கும் ஒரு தடையா இருக்க வேண்டும் என்று நினைக்கல. நன்மை செய்யவே நான் ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். என் சொந்த பந்தங்களுக்கு, என் தாய் தகப்பனுக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவி கணவனுக்கு எல்லாம் நான் எப்படி காணப்படணும்? ஒரு ஆசீர்வாதமான மகனாய் காணப்பட வேண்டும் என்றுதான் எண்ணுகிறேன். ஆனால் என்ன உண்டாகுது? சத்துருக்களுடைய பகை, அங்கங்க அவர்களுடைய பொறாமை, அவர்களுடைய பிசாசனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் எனக்கு விரோதமாய் அப்பப்ப வந்துருதே ஆண்டவரே. அப்பப்ப விரோதிக்கிற ஒரு கூட்டமும் எழும்புகிறதே. அப்பப்ப சில சத்துருவின் வல்லமைகளும் கடந்து வருகிறதே. நான் உற்சாகமாய் எழும்புகிற போதெல்லாம் எனக்கு அது என்னை அமிழ்த்துகிறதாய், என்னை மீண்டும் பின்னே தள்ளுகிறதாய், கீழே விழ பண்ணுகிறதாய், என்னை சோர்வடைய செய்கிறதாய், என் உற்சாகத்தை இல்லாமல் போக பண்ணுகிறதாய் சில வல்லமைகள் என்னோடு போராடுகிறதே ஆண்டவரே. அதன் நிமித்தம் நான் இன்றைக்கும் ஜெபிக்கிறேன் என்று ஒரு ஜெபத்தோடு சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பாடுகிறான். அல்லேலூயா. அதனால அவன் கேட்கிறது என்ன? அவனுக்குள்ளேயே ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு ஜெபம். பாருங்க, நல்லா ஜெபிக்கிற போது கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். அல்லது நல்ல கர்த்தரிடத்துல இருந்து கற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வெளிப்பாடுள்ள ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. தேவனிடத்துல சில பேர் சில இடங்கள்ல கற்று வந்திருப்பாங்க. எப்படி பார்க்க முடியும் அவங்கள? ஜெபத்துல சில காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிற போது நமக்கு தெரியும். அல்லேலூயா. எப்போதும் வெளியரங்கமா எப்படி நல்லா ஜெபிக்கிறதுனாலேயே என்றல்ல, அந்த ஜெபத்தின் ஆவியிலே அது விளங்கும். அல்லேலூயா. ஜெபத்திற்கு ஒரு ஆவி உண்டு. Praise the Lord. There will be a spirit that
gets revealed in a prayer. Hallelujah. அதுல தெரியும் இவன் எங்கேயோ கற்று வந்திருக்கிறான். வேலை ஸ்தலத்துல நம்மள பார்த்தா சில சமயத்துல இவன் எதையுமே கத்துக்காம இங்க வந்துட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அதுக்கு நேர் மாதரா நமக்கு கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கும்? இவன் எங்கேயோ கத்துக்கிட்டு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. எங்கேயோ வாழ்க்கையில அடிபட்டோ மிதிப்பட்டோ யாரிடத்திலேயோ ஒரு சீஷத்துவத்தோடு பணிந்து இருந்தோ இவன் என்ன செஞ்சுட்டான்? கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இவனுக்கு இல்லைன்னா இந்த ஒரு ஆவியின் வெளிப்பாடு வராது. இந்த ஜெபத்துல இந்த ஆவியின் தன்மை வெளிப்படாது. ஹல்லேலூயா. இவனுக்குள்ள இந்த தன்மை வெளிப்படுது இவன் ஜெபத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எங்கேயோ கற்று கொண்டு வந்திருக்கிறான். யாருக்கிட்டையோ இவன் தன்னை தாழ்த்தியோ ஒரு சீஷனை போல ஒரு மாணவனை போல ஒரு ஆசிரியர் இடத்துல ஒரு மாணவன் எப்படி இருப்பானோ அது போல இருந்து வந்திருக்கிறான். இல்ல சிலரோட ஐக்கியப்பட்டு அந்த ஐக்கியத்துல கூட இவன் எப்படி இருந்திருக்கிறான்? சிறுமைப்பட்டவனா இவன் அந்த ஐக்கியத்துல இருந்திருப்பான். அந்த ஐக்கியத்துல சிறுமைப்பட்டவனா இருந்தபடினால இவன் என்ன கற்றுக்கொண்டு இருப்பான்? நல்ல தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு வந்திருப்பான். ஹல்லேலூயா. எதையுமே கற்றுக்கொள்ளாமலும் என்ன செய்யறாங்க சில பேர் கிறிஸ்தவ ஜீவியத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படியே வந்துடணும்னு சொல்லி வர்றவங்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் கற்றுக்கொண்டு நல்ல தேறி கிறிஸ்துவுக்குள்ள எந்த ஐக்கியமா இருந்தாலும் ஒரு சிறு பிள்ளையை போல அந்த ஐக்கியத்துல காணப்பட்டு சிறுமைப்பட்டவனாய் அந்த ஐக்கியங்களில இருந்து ஒரு சீஷத்துவத்தினுடைய மனதை உடையவர்களாய் இருந்து சிலர் கற்று வருகிற போது அவர்களுடைய ஜெபத்துல ஒரு நல்ல வெளிப்பாடுள்ள ஒரு ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இக்கட்டான நிலைமைக்கு ஏற்ற வார்த்தைகளோடு தேவனிடத்துல மன்றாடுகிற அனுபவத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தங்களுக்கு இருக்கிற ஒரு காரியத்திற்கோ அல்லது பிறருக்கு இருக்கிற ஒரு காரியத்திற்கோ சரியான ஒரு கர்த்தரிடத்துல எதை இந்த சமயத்திற்கு கேட்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவோடு ஜெபிக்கும்படிக்கு ஆவியானவர் சில காரியங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அது தத்தகா புத்தகான்னு கூட ஜெபிக்கலாம். பிரேயர் டஸ் நாட் ஹேவ் டு பி பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. சொல்ல போனா பெர்ஃபெக்டான பிரேயர்ல ஆவியே இருக்காது. ஹல்லேலூயா. பெர்ஃபெக்டா ஒருத்தன் ஜெபித்து முடிக்கிறதுக்கு என்ன தேவை? ஆவி தேவையில்லை. கொஞ்சம் இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அலைபாய்ந்து இருந்தாலும் கூட இந்த ஆவியின் தன்மை ஜெபத்துல வெளிப்படும். அப்படிதான் இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? என் சத்துருக்கள் நிமித்தம் கரெக்டா பிடிக்கிறான். எந்த காரணத்திற்காக? ஹல்லேலூயா. ஏன் இந்த ஜெபத்தை அவன் செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொண்டவனாய் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய சில பேருக்கு நமக்கு எதற்காக ஜெபிக்கணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் புதிய ஏற்பாடுலயும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வேண்டுமென்றே தெரியாமல் இருக்கிற போது ஆவியானவர் நமக்கு நம்மளுடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். அவர் எப்படி உதவி செய்கிறார்? சரியான வெளிப்பாடு உள்ள ஒரு ஜெபம். நமக்கு என்ன தேவை? நம்ம ஆவியில ஆவியானவர் வெளிப்படுத்தி நமக்கு இது கிடைத்தால் இந்த காரணத்திற்காக இது கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் இதுதான். குடும்ப ஜீவியத்தில் நம்ம இருக்கிறோம்னா அந்த குடும்ப ஜீவியத்தில் நம்ம செழிக்க வேண்டும். ஆனால் அதற்கு அந்த செழிப்புக்கு ஏற்ற காரியம் இந்த காலத்துல எனக்கு இது வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு சரியா ஜெபிப்போம். அது ஒரு உலக பிரகாரமான ஒரு தேடலா கூட அது இருக்கலாம். தவறு கிடையாது. சில சமயத்துல ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையின் இந்த சமயத்துல எனக்கு என்ன வேணும்? ஒரு கார் வேணும். அது இருந்தாதான் நான் கரெக்டா போய் வர முடியும். எனக்கு கார் ஓட்ட கத்துக்கணும். இப்படி சில வாழ்க்கையின் சரியான சில காலங்களில சரியான ஜெபங்களை செய்ய அந்த வயதிற்கேற்ற சில பேர் வயதை கடந்து ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. வயதே 12 தான் இருக்கும். ஆனா அவங்க ஜெபிக்கிறது எப்படி இருக்கும்? 70 வயசு பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் அவங்க அப்படியே கேட்டு பழகி பாரம்பரியமா அவங்க தாத்தா அவங்க அம்மா எல்லாரும் பிரேயர் பண்றதை கேட்டு அந்த பிள்ளைக்கு என்ன வந்துருச்சு? இப்ப அவங்க ஜெபிக்கிறது மாதிரியே ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எப்படி ஜெபிக்கிறது? வயசான ஆட்கள் ஜெபிக்கிறது மாதிரி. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு இந்த காலத்துல எந்த காரியத்திற்கு என்ன தேவையோ அதை கர்த்தரிடத்துல கேட்கும்படி யதார்த்தமாய் கர்த்தரிடத்துல மன்றாடும்படி. ஆனால் இங்கே சங்கீதக்காரனுக்கு
சத்துருக்கள் நிமித்தம். Because he faces conflicts every day. அவன் அனுதினமும் எதிரான, விரோதமான, பகையான காரியங்களை அவன் கண்டு வருகிறதுனால அவனுக்குள்ள என்ன வந்திருக்கு? இப்ப ஒரு சரியான ஜபத்தை ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தே எழுப்புகிறார். அல்லேலூயா. என் சத்துருக்களின் நிமித்தம், praise the Lord, hallelujah, என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. ஆனா நமக்கு சில சமயத்துல காரணம் தெரியும், என்ன காரணத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு தெரியும். ஆனா என்ன காரியம் வேண்டும் என்று நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வெளிப்பட்டுடும் சில சமயத்துல. நமக்கு பிரச்சனை நல்லா எளிதா வெளிப்பட்டுடும். இதுதான் நம்ம பிரச்சனை. ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு காரியமாய் நம்ம உற்சாகமும் வருது, பெருமையும் வந்துருது. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, உற்சாகத்தோட சேர்ந்து பெருமையும் வந்துருது. பெருமையை தவிர்த்துட்டு உற்சாகம் மாத்திரம் இருந்தா பரவாயில்ல. ஆனா என்ன உண்டாயிடுது? உற்சாகமும் பெருமையும் சேர்ந்து வந்துடுது. இல்லைன்னா ரொம்ப ஒண்ணுமே இல்ல, உற்சாகமும் இல்ல, பெருமையும் இல்ல, ரொம்ப அப்படியே தாழ்ந்து போயிடும். அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன எதை நிமித்தம் நாம ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நம்ம அப்ப சில சமயங்கள்ல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு உற்சாகம் வேணும், ஆனா அதோட சேர்ந்து எனக்கு வர பெருமை வேண்டாம். இதை தவிர்த்துட்டு அந்த உற்சாகத்தோடு மாத்திரம் எழும்புவது எப்படி? அல்லேலூயா. இதெல்லாம் ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கிற போது, கர்த்தருடைய வசனத்தினுடைய வெளிச்சம் நமக்கு இருக்கிற போது, கற்றுக்கொள்ளுகிற போது நமக்கு நல்ல தேவன் உணர்த்துவார் வசனங்களில இருந்து. அப்ப நமக்கு தெரியும். ரெண்டு கலந்து வந்துரும். ஆவியில இருந்தும் ஒரு நல்ல காரியம் வரும், நம்ம சரீரத்துல இருந்தும் அல்லது நம்மளுடைய பிளஷ்ல இருந்தும் மாம்சத்துல இருந்தும் ஒண்ணு வந்து ரெண்டு சேர்ந்து வர்றதுனாலதான் என்ன ஆயிடுது? நமக்கு சரியா எழும்பி வர முடியாது. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு எழும்பணும், இன்னொன்னு கட் பண்ணணும். அது யாருதான் பண்ண முடியும்? கர்த்தரே அது செய்வார். அல்லேலூயா. அவருடைய வசனங்கள் அதற்காக தான் அனுப்பப்படுது. அல்லேலூயா. நமக்குள்ளே அது ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும். இந்த ராத்திரி வேளையிலையும் அப்படிதான். கர்த்தருடைய வசனங்களை கவனிக்கிற போதே நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில. அப்ப இவனுக்கு எது நிமித்தம் ஜெபிக்கணும்ன்றதும் வெளிப்படுது, என்ன நடக்கணும்ன்றதையும் இவன் கேட்கிறான். சரியான ஒரு நடத்துதல் இவனுடைய ஜெபத்திலேயே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்ன கேட்கிறான்? என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. ஆமென். ஆங்கிலத்துல lead me, O Lord, in your righteousness because of my enemies. Amen. Hallelujah. Lead me. எப்போது நமக்கு தெரிந்த பிரேயர் என்ன தெரியுமா? Give me. Hallelujah. இதை கொடும், அதை கொடும். நமக்கு give me நல்லா தெரியும், bless meயும் தெரியும். Hallelujah. ஆனா lead me, hallelujah, கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா நடத்துங்க ஆண்டவரே, அல்லேலூயா, நடத்துங்க கர்த்தாவே, என்னை உம்முடைய நீதியிலே நடத்துங்க ராஜா. அல்லேலூயா. லீட் மீ. எப்போது நமக்கு நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கு நமக்கு ஒரு அதற்கேற்ற ஒரு ஆன்டிடோட். ஒரு வைரஸ் இருக்குன்னா அதுக்கு ஆன்டி வைரஸ், ஒரு வியாதி இருக்குன்னா அதுக்கேற்ற மருந்து, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற சொல்யூஷன். அது கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா போதும்னு நினைப்போம். அல்லேலூயா. ஆனா நடத்துதலை விரும்ப மாட்டோம். ஏன் தெரியுமா? பாருங்க, எவ்வளவோ ராத்திரியில கூட வந்து ஒரு விதவை அல்லது ஒரு சிநேகிதன், ரெண்டுமே ஆண்டவர் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, ஒரு முறை ராத்திரியில ஒரு விதவை வரா, இன்னொரு முறை ஒரு ராத்திரியில ஒரு சிநேகிதன் வரான். இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க? தன்னுடைய அந்த விதவை வந்து ஒரு நீதிபதி கிட்ட போறான், அந்த சிநேகிதன் வந்து தன்னுடைய சிநேகிதன் வீட்டுக்கு வரான். விதவை தனக்கு நியாயம் கிடைக்க அந்த ராஜாவிட அந்த நீதிபதி இடத்துல வருகிறாள். சிநேகிதன் தனக்கு இன்னொரு சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு உணவு வேண்டும் என்று இந்த சிநேகிதன் இடத்துல கேட்க வருகிறான். ரெண்டு பேருமே ராத்திரியில வராங்க, தொல்லை பண்றாங்க, வீட்டு கதவை தட்டுறாங்க, ஜன்னல் வழியா கத்துறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறதுனால தொல்லையின் பொருட்டு என்ன கிடைச்சிருது? அவங்களுக்கு நீதியும் கிடைச்சிருது, இவனுக்கு அவன் கேட்ட உணவும் கிடைச்சிருது. அல்லேலூயா. தவறு கிடையாது. நமக்கு வேண்டிய காரியங்களை கேட்பது தவறா? இல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற
ஜெபத்திலே என்ன சொல்றாரு? அனுதின உணவை எங்களுக்கு தந்தருளும், தந்தருளும், கிவ் மீ அப்படின்னு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. தவறே கிடையாது. ஆ? அதனால தவறு என்று என்கிற அர்த்தம் கிடையாது. பிளஸ் மீ. யாக்கோபு ஜெபிக்கிற போது என்னை ஆசீர்வதியும் தான் ஜெபிக்கிறான். தவறு கிடையாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் இப்படி ஜெபங்கள் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் லீட் மீ என்கிற அல்லது என்னை நடத்துங்க ஆண்டவரே என்கிற ஜெபமும் வெறும் வாய் நின்று கேட்கிறது இல்ல. அது ஒரு எதிர்பார்ப்பும் கர்த்தரிடத்துல நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த விஷயத்தை ராத்திரியில தொந்தரவின் பொருட்டு கூட கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? கதவை திறந்து டக்குன்னு கையில கொடுத்துட்டு போயிட்டு வாமா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கதவை சாத்திடுவார். ஹல்லேலூயா. போயிட்டு வாப்பா, இந்தா இதானே வேணும் உனக்கு, இந்தா வச்சுக்கோ. ஏன்பா ராத்திரியில வந்துகிட்டு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவார். ஹல்லேலூயா. ஆனால் காரியம் அது அல்ல. பிரைஸ் தி லார்ட். நமக்கு என்ன வேண்டும்? ஒரு நடத்துதல் வேண்டும். ஏன்னா சில சமயத்துல நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது காட்டியுமே என்ன செஞ்சிருவோம்? அது தொலைச்சிரும். அநேக முறை நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறதை என்ன செய்யணும்னே தெரியாது. அப்படியே வச்சிருப்போம். சில பொருள்லாம் நம்ம வாங்கியிருப்போம் ரொம்ப விருப்பப்பட்டு. ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னே தெரியாம எவ்வளவு நாள் வச்சிருப்போம். ஹல்லேலூயா. இல்லைன்னா அது ஒர்க் ஆகலையோன்னு நினைச்சுப்போம். கடைசியில ஒருத்தன் வந்து அதை இப்படி ஆன் பண்ணக்கூடாது, இப்படி ஆன் பண்ணினா ஒர்க் ஆகணுமா, டப்புன்னு ஒர்க் ஆயிரும். ஆஹா, இது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பொருளை 2-3 வருஷமா சும்மா அதை ஷெல்ஃப்ல வச்சிருந்தேன். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் காரியங்கள் உண்டு. அப்ப கர்த்தரிடத்துல நமக்கு நடத்துதல் வேண்டும். அதுவும் சத்துருன்னு வந்துட்டா நமக்கு என்ன வேணும்? நடத்துதல். எப்போது நமக்கு எதிராய் ஒரு சத்துரு எழும்பி வரானா? எப்போது நமக்கு ஒரு பிரதிகூலமான சம்பவங்கள் நடந்து விடுகிறதா? எப்போது நமக்கு எதிரிடையான எதிர்த்து வருகிற வல்லமைகள் வாழ்க்கையில காணப்படுகிறதா அப்படின்னு நமக்கு தெரியணும். நமக்கு நடத்துதல் வேண்டும். The Lord has to lead me. Hallelujah. உடனே நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டு இருக்கிறது சில காரியங்களுக்கு தேவை. ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு நன்மையான இந்த ஈவு வேண்டும், எனக்கு தேவையான இந்த பொருள் வேண்டும், இந்த காரியம் வேண்டும், இந்த இவர்களிடத்துல எனக்கு ஒரு தயவு வேண்டும், ஒரு சிநேகம் வேண்டும், எனக்கு ஒரு கதவு திறக்கணும். இதெல்லாம் ஒரு பகுதி ஜெபமா இருந்தாலும் இன்னொரு விதமான ஒரு நமக்கு சில சமயங்களில் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி உணர்த்துகிறது என்ன? உனக்கு ஒரு நடத்துதல் வேண்டும். ஹல்லேலூயா. Without a leading you cannot go through this. உனக்கு ஒரு நடத்துதல் வேண்டும். The Lord has to lead you. இல்லனா இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இவன் ஜெபிக்கிறான், என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். உம்முடைய நீதியில lead me in your righteousness. தெரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. my righteousness கேட்கல அவன். lead me in my righteousness கேட்கல. Lord in your righteousness. lead me, oh Lord, in your righteousness. என்னுடைய நீதியில இப்ப நான் நடக்க முடியாது. என்னுடைய நீதியில நான் எவ்வளவு நடந்தாலும் சத்துருக்கள் இடத்துல தோற்று போயிருவேன். நம்ம நினைப்போம், நம்ம எவ்வளவோ நல்ல ஆள் போல நம்ம நடந்துகிட்டே வந்தா எல்லா இடத்துலயும் தப்பிச்சு போன்னு நினைப்போம். ரியலான எனிமி வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய ரைச்சியஸ்னஸ் கொஞ்சம் கூட நிக்காது. ஹல்லேலூயா. நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய பலன், நம்மளுடைய சத்துவம் என்ன செய்யாது. அந்த சத்துரு வரும்போதுதான் நமக்கு தெரிய வரும், ஆஹா இவ்வளவு நாள் நம்முடைய சில பேருக்கு நல்ல ஒரு தன்மை இருக்கும். ஹல்லேலூயா. பழகுவதற்கு நல்ல எளிமையா இருப்பாங்க. நல்ல ஒரு அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியா இருக்கும். யாருக்கு? அவங்களுக்கு சாட்சியா இருக்கும். யாராவது அவங்கள பத்தி சொல்லும் போது நல்ல ஆளு அப்படின்னுவாங்க. நல்ல ஒரு மனுஷன் தெரியுமா அவன் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன, அவனுக்கு நல்ல இன்டென்ஷன்ஸ் இருக்கு. நல்ல அவனுக்கு அடுத்தவங்க மேல கரிசனை உள்ளவனா இருக்கான். இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவன்கிட்ட போய் கேட்டாதான் அவன் சொல்லுவான், ஐயா தினைக்கும் நானு 1 கோடி சத்துருவை சந்திச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஹல்லேலூயா. அந்த சத்துரு கிட்ட நான் என்னைக்கும் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு பார்க்க நான் நல்ல, ஏன்பா நம்ம ஊர்ல காமெடிக்கு சொல்லுவாங்களே, இன்னுமா நம்மள இந்த ஊர் நல்லவன் நம்புது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி என்ன நடக்குது, நமக்கு நம்ம வாழ்க்கையே சாட்சியாய் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றது என்னது? நாம நமக்கா சாட்சியா இருப்போம்னு சொல்றாரு, அவருக்கு சாட்சியா இருப்போம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா.
அவருக்கு நம்ம சாட்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற காரியம். அல்லேலூயா. அதனாலதான் இங்க தாவீது சொல்றான், இன் யோர் ரைச்சியஸ்னஸ் லார்ட், நான் என்னுடைய ரைச்சியஸ்னஸ்ல நடந்து பார்த்துட்டேன். என்ன நடக்குது எனக்கு? அதனால சத்துரு கிட்ட இருந்து பெரிய இடியும் மின்னலும் தான் வருது. ஆனால் உம்முடைய நீதியின்படி நீதியில என்னை நடத்த தொடங்குங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னுடைய நீதியில நான் நடந்து வந்துட்டேன். ஆனா இப்ப சரியான சத்துரு எனக்கு முன்பாக வந்துட்டான். இப்ப நான் அவனை ஜெயிக்கணும்னா என்னுடைய நீதியில இனிமேல்ட்டு நான் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அல்லேலூயா. சிறு வயதுல இருந்து என்னுடைய நீதியிலேயே நான் பழகிட்டேன் ஆண்டவரே. கரெக்டா நியாயமா நடந்துப்பேன், நீதியா நடந்துப்பேன், கரெக்டா பேசுவேன், கரெக்டா நடந்துப்பேன், எல்லார்ட்டையும் ஒரு ஃபேரா இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்து எல்லாரும் சாட்சி கொடுத்துட்டாங்க ஆண்டவரே. வெளியில எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஆனா எனக்கு மாத்திரம்தான் தெரியும், என்னை ஒரு சத்துரு மேற்கொள்ளுகிறான். அல்லேலூயா. அதனால நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய நீதி போதும், அது அழுக்கு கந்தையா இருக்கு. நீங்க என்ன உம்முடைய நீதியில நடத்துங்க. ஒரு நியூ லீடிங். அல்லேலூயா. இது வரைக்கும் சில பேருக்கு தெரியவே தெரியாது, கர்த்தருடைய நீதியில நடத்தப்படுறதுன்னா என்னன்னு கொஞ்சம் கூட அதனுடைய டேஸ்ட் கூட இருக்காது. அல்லேலூயா. அது கம்ப்ளீட்டா வேற. அல்லேலூயா. அதற்கு ஒப்பு கொடுத்தாதான் அது என்னன்னு தெரியும். இந்த இடத்துல தாவீது ஒப்பு கொடுக்கிறான், என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. ஆமென். ஹalleluya. glory to god. ராத்திரியில நமக்கு அந்த ஒரு மன்றாட்டு காணப்படணும். ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்ல, கொஞ்சம் நான் முடிக்க போகிறேன். ஆனா அதனால நம்ம தொடர்ந்து நல்ல செவி கொடுத்து நம்ம கவனிப்போம். ஹalleluya. எனக்கு முன்பாக, அடுத்து அவன் சொல்றான், எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். Praise the Lord. உம்முடைய நீதி, உம்முடைய வழி. எனக்கு இப்ப என்ன வேண்டும்? என்னுடைய நீதி எனக்கு சரிப்பட்டு வரல. ஐ நீட் யோர் டாக்ட்ரின். எனக்கு உடனே உம்முடைய ஒரு உபதேசம் வேண்டும். எனக்கு உம்முடைய ஒரு போதனை வேண்டும். இதுவரைக்கும் நான் அறிந்த பகுதியிலேயே நடந்து வந்துட்டேன். இதுவரைக்கும் என்னுடைய புரிதல்லையே வந்துட்டேன். இப்ப எனக்கு உம்முடைய ஒரு டாக்டர் வேணும். ஐ நீட் யோர் டாக்டர். ஐ நீட் யோர் வேர்ட். ஐ நீட் யோர் ரைச்சியஸ்னஸ். ஐ நீட் யோர் டீச்சிங்ஸ். ஹalleluya. பாருங்க, சரியா சீஷத்துவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஹalleluya. கர்த்தரிடத்துல சரியா ஒப்பு கொடுக்கிறான். ஹalleluya. ஆண்டவரே, ஒரு சீஷனை போல நான் ஆகணும். உமக்கு ஏன்னா சீஷர்கள் இடத்துலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உலகம் எங்கிலும் போய் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நாமும் உலகம் எங்கிலும் வந்துட்டோம். யாருக்கு சாட்சியா இருக்கிறோம்? நமக்கு தான் சாட்சியா இருக்கிறோம். ஹalleluya. கஷ்டப்பட்டு போராடி நமக்கு நல்ல பேரு, நமக்கு நல்ல பேரு சம்பாரிச்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஹalleluya. நமக்கு நல்ல பேர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? பொழுதன்னைக்கு நம்ம எதை தான் டிஃபெண்ட் பண்றோம்? we defend our name. ஹalleluya. ஒரு நாளும் கர்த்தருக்கு நம்ம சாட்சியா? அதை யாராவது நமக்கு சொல்றாங்களா? இவன் சீஷன், இவன் கர்த்தருடைய நாமத்துக்கு சரியான சாட்சி. அல்லேலூயா. glory. கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமா மகிமைப்படுகிறதா? நம்ம வாயில இருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு சாட்சியுள்ள வசனங்களும் அறிக்கைகளும் வார்த்தைகளும் உண்டா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்தின் சாட்சியை பிரதிபலிக்கிறதா? ரீபாபா ரீஹதுரி அந்தரா ஷதனாதி அந்தரஷ்யா. glory to god. hallelujah. டெஸ்டிமனியை வச்சுதான் ரைச்சியஸ்னஸ் தெரியும். இப்ப நமக்கு நல்ல பேர் ஒருத்தன் சாட்சி, நமக்கு நல்ல சாட்சி ஒருத்தன் கொடுக்கறான்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? நமக்கு நம்முடைய ரைச்சியஸ்னஸ் அவன் பார்த்திருப்பான். இல்லைங்க, ஆளு தங்கமானவருங்க சொல்லியிருப்பான். சொல்லுவான். எப்ப சொல்லுவான்? அவன் நம்மளுடைய நம்மள்ட்ட ஒரு காசு வாங்கியிருப்பான். ஏதோ ஒரு நன்மையை நம்ம இடத்துல இருந்து பெற்று இருக்கும் போது, அல்லது நம்மை குறித்த சாட்சி அவன் எப்போது தருவான்? நம்முடைய நீதி அவனிடத்துல வெளிப்படுகிற போது. வெளிப்பட்டு இருந்தால் அவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பான். ஆனால் நம்மை எதற்கு கர்த்தர் சாட்சியா இருக்க விரும்புகிறார்? அவருடைய நாமத்திற்கு சாட்சியா இருக்க. நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அதனாலே தான் நம்ம சொல்றோம், ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்துல வருகிற போது, பரிசுத்த ஆவியின் நடத்துதலில வருகிற போது, அல்லேலூயா, ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ளே வருகிற போது, ஒரு சீஷத்துவத்திற்குள்ளே வருகிற போதுதான் நமக்கு என்ன தெரியும்? ஆமா, இத்தனை நாள் நம்முடைய நீதி, நம்முடைய சாட்சின்னு வாழ்ந்தோம்.
ஆனா இனிமேல்ட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நம்முடைய ஜீவியம் இருக்கணும். ஆஹ் அவருடைய வழி நமக்கு முன்பாய் செவ்வையா இருந்தால்தான் அது நடக்கும். அவருடைய the teachings has to be straightened, hallelujah, before our face, hallelujah, glory. உடனே தாவீது வந்துட்டான். எங்க வந்துட்டான்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, சத்துருக்கள் நிமித்தம் என்ன செஞ்சிருங்க? உம்முடைய வழியில நடத்திருங்க. உம்முடைய வழி எனக்கு முன்பாக செவ்வாய்ப்படட்டும். straighten the doctrine in my life ன்னு கேக்குறான். ஹalleluya. எனக்கு ஒரு சரியான டாக்டரின் இல்ல ஆண்டவரே, எனக்கு சரியான ஒரு உபதேசம் இல்ல, அதனால தான் நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கேன், சத்ரு கிட்ட தோற்று போய் கொண்டு இருக்கிறேன். எனக்கு சரியான ஒரு உபதேசம் வேண்டாம். ஹalleluya. ஒரு சவுண்ட் டாக்டரின், எல்லாமே கள்ள உபதேசம் என்றல்ல, நிறைய உபதேசங்கள் இருக்கு, எல்லாமே கள்ள உபதேசம் கிடையாது. கள்ள உபதேசத்தை நாம ஈஸியா கண்டுபிடிச்சிரும், அந்த அளவுக்கு நமக்கு வெளிப்பாடு இருக்கு. ஹalleluya. ஆனா நல்ல உபதேசமா, பலமான ஒரு ஆகாரமா, ஒரு சவுண்ட் டாக்டர்னா, ஹalleluya, அதுலதான் நமக்கு பிரச்சனை. ஹalleluya, praise the lord, hallelujah. அதை நாம் கற்றுக்கொள்ள இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிற தாவீதை போல நம்ம ஒப்பு கொடுக்கிற போது உடனே அவன் சொல்லிட்டான், கர்த்தர் இடத்துல எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று சொல்லிட்டான். ஹalleluya, praise the lord. என்னை உம்முடைய நீதியில நடத்துங்கன்னு சொல்றான். அப்ப டெஸ்டிமனி, கர்த்தருக்கு நம்ம சாட்சியா இருக்கணும், டெஸ்டிமனியா இருக்கணும். அப்பதான் அவருடைய ரைச்சியஸ்னஸ் வெளிப்படும். எப்படி நம்முடைய ரைச்சியஸ்னஸ் வெளிப்பட்டதுனால நமக்கு ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறானோ, அது போல கர்த்தருக்கு நாம சாட்சியா இருப்போமே ஆனால் அவருடைய நீதி வெளிப்படும். ஹalleluya. அல்லது அவருடைய நீதி நம்முடைய ஜீவியத்துல இருக்குமே ஆனால் அவருக்கு நாம் சாட்சிகளா இருப்போம். praise the lord, hallelujah, glory, hallelujah, hallelujah. 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அதுல நாம் வாசிக்கிற போது, hallelujah, glory to God, hallelujah. praise the Lord. 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. ஹalleluya, praise the Lord. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய வசனம் எப்படி வருது? தனக்குள்ளே கர்த்தருடைய சாட்சி எப்பதான் இருக்கும்? தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். ஹalleluya. தேவன் நமக்கு தந்தருளின தேவனுடைய குமாரனை நாம் என்ன செய்யணும்? குறித்து சாட்சியுள்ளவர்களாய் நாம் இருக்கணும்னா அவர் நமக்கு தந்தருளின குமாரனை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். ஹalleluya. அவர் நமக்கு தந்தருளின கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா கடவுளுக்கு ஒரு மகன் இருக்காருங்க, அந்த கடவுளுடைய மகன் யோசிக்க மாட்டாங்க. ஹalleluya. ஆனால் நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது என்ன? அந்த தேவனுக்கு ஒரு குமாரன் உண்டு, அந்த கடவுளுக்கு ஒரு பிள்ளை உண்டு. ஹalleluya. அவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிறவர்கள் இடத்துலதான் அந்த தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறவர்கள் இடத்துலதான் தேவனுடைய சாட்சி விளங்கும். ஹalleluya, praise the Lord, hallelujah, glory to God. தேவனுடைய குமாரனை குறித்த சாட்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். ஹalleluya. தேவன் அவருடைய குமாரனை குறித்து ஒரு சாட்சி நமக்குள்ள வச்சுட்டார். ஹalleluya. அது நமக்குள்ளே விளங்குகிறதா? அது நமக்குள்ளே வெளிப்படுகிறதா? அது நமக்குள்ளே தென்படுகிறதா? அதற்கு நேரா ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. ஏதோ ஒரு வல்லமை இருக்கு, தேவன் இருக்காரு, கர்த்தர் இருக்காரு, அப்படியே மேலோட்டமா இல்ல. தேவன் கடவுளுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து.
அவரை குறித்த தேவனுடைய சாட்சி எனக்குள்ள இருக்கிறது. ரீபா துரதி அந்த ரஷ்யா. அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற போதுதான் தேவனுக்கு சாட்சி, கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா. அப்படி நம்ம சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிற போதுதான் நம்முடைய நமக்கு என்ன உண்டாகும்? அல்லேலூயா. தேவனுடைய நீதி நம் அதிலே நடத்தப்படுகிறவர்கள் என்பது உறுதிப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மாத்திரம் சரி, அவருடைய நீதிக்கு அவருக்கு நம்ம சாட்சியா இருந்தால் அவருடைய நீதி வெளிப்படும். அல்லது அவருடைய நீதி உடையவர்களாய் நாம் இருந்தால் அவருடைய சாட்சி வெளிப்படும். மாறி மாறி நம்ம யோசிச்சுக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அது ஒரு காரியம். இன்னொன்னு, ஹல்லேலூயா, எப்ப நம்ம சரியா நடத்தப்படுறோம்னு தெரியும். இங்க தாவீது ஜெபிச்சிட்டான். எப்ப இவனுக்கு அது உறுதிப்பட போகுது? நம்ம சரியாதான் நடத்தப்பட்டிருக்கோன்றது எப்ப உறுதிப்பட போகுது? அவன் ஜெயித்த உடனே தான் அவனுக்கு தெரியும். சத்துருக்கள் மேல ஜெயங்கொண்ட உடனே தான் அவனுக்கு தெரியும், நான் சரியாதான் நடத்தப்பட்டிருக்கேன். சத்துருக்களின் மேல கலிகூறுகிற போதுதான் அவனுக்கு தெரியும், தான் சரியாய் நடத்தப்பட்டது. ஒரு ஆவி பிசாசின் வல்லமையை மேற்கொண்ட பிறகுதான் நமக்கு தெரியும், நம்ம சரியாய் நடத்தப்பட்டிருக்கிறோம் என்று. ரீபதுரி அந்த ரஷ்யா. Glory to God. Hallelujah. அப்ப எப்படி testimony tells the righteousness, testimony tells about the righteousness, or the witnessing expresses the righteousness. அதே போல victory tells about our leading. ஜெயம் நம்முடைய நடத்துதலை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் சத்துருவின் மேல ஜெயங்கொள்ளுகிற போதுதான் நமக்கு தெரியும் நாம் சரியாய் நடத்தப்பட்டு இருக்கிறோம். அல்லது சரியாய் நாம் கர்த்தருடைய நீதியிலே நடத்தப்பட்டால் சத்துருவின் மேல் ஜெயம் கொள்ளுவோம். அதுவும் இதே ஒண்ணு யோவான் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. எங்க இருக்கிறது? அதை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். Praise the Lord. Hallelujah. Glory, glory. தேவனால் இயேசுவானவர் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் தான் உலகத்தை, பிசாச, சத்துருவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது. என்னதான்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயிக்கிற ஜெயம்னு வந்துட்டா என்னது? விசுவாசம். கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன் மேல ரீபா துரே அந்த ரஷ்யா. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற விசுவாசம் தான் இயேசுவானவர், 5வது வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்ம நினைக்கிறோம் இவங்க உலகத்தை ஜெயிச்சுட்டாங்க, இவங்க உலகத்துல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு. ஆனா உலகத்தையே ஜெயிக்கிறவர்கள் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்ப victory tells about our leading. ஆனா இந்த லீடிங்கா இருந்தாலும் சரி, அவருடைய ரைச்சியஸ்னஸா இருந்தாலும் சரி, சாட்சி கொடுக்கிறதா, இரண்டுமே எங்கதான் வருது? விசுவாசத்துலதான் வருது. ஆனா அவருடைய ரைச்சியஸ்னஸ்னா என்னது? அவருடைய அன்புதான். அதுவும் இதே ஒண்ணு யோவான்லயே இருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கிறது? 2ஆம் வசனம் அல்லது 1ஆம் வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். இதுதான் அவருடைய ரைச்சியஸ்னஸ். ஏன்னா இதுதான் ஜெயம், இதுதான் நடத்துதல். விசுவாசத்தை பார்த்தோம், தேவன் அன்பையும் இங்க பார்க்கிறோம். 2 வசனத்திலையும் தேவனுக்கும் தேவன் மேலேயும் அன்பு, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அன்புக்குள் செலுத்துகிறோம், மற்ற தேவ பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம். இதுதான் அவருடைய ரைச்சியஸ்னஸே. அல்லேலூயா. அன்பு செய்வதுதான் அவருடைய ரைச்சியஸ்னஸ். அவருடைய நீதியே என்னதுதான்? பிறனிடத்துல அன்பு கூறுவதுதான். ஒரு காரியம்னா மன்னிப்பது இல்ல, மன்னிப்பு அவ்வளவு எளிதாய் வருகிறது இல்ல, மன்னிக்க முடியல. அல்லேலூயா. தாழ்ந்து போக முடியல. எளிதாய் சில காரியங்களை சிலரிடத்துல சமாதானத்துக்கு ஏதுவாய் நடத்த முடியல. காரணம் என்னமோ ஒரு தடை நமக்குள்ள. பிறனிடத்துல அன்பு கூறுவதுல தடை.
அதுதான் கர்த்தருடைய நீதியே. அப்படி பிறந்து வருகிறவர்களுக்கு தான் என்ன உண்டு? ஜெயமும் உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள ஒன்று சேர்க்கட்டும். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி டு காட். கடைசியில எனக்கு தெரியும் கொஞ்சம் நிறைய காரியங்கள் இதுல இருக்கிறதை நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இதனுடைய பிரித்தெடுத்து நாம் படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்படி இல்லைனாலும் இந்த பகுதிகளை நாம் வாசித்தால் நிச்சயமாய் ஆவியானவர் நமக்கு இன்னமும் இதுல ஒரு தெளிவை, ஒரு நல்ல புரிதலை கொண்டு வருவார். ஆனால் காரியம் எளிதான ஒரு விஷயம்தான். பிறனிடத்துல அன்பு கூறுகிறதும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் அன்புதான் காரியம். அதுல கர்த்தருடைய நீதி என்பது அதுதான். அல்லேலூயா. அதே போல விசுவாசம் என்பதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த ஜெயம்தான் நம்மளுடைய நடத்துதலுக்கு, அதுதான் நம்ம சரியா நடத்தப்பட்டோம் என்பதை காண்பிக்கும். அல்லேலூயா. தாவீது இதெல்லாம் தான் வச்சு ஒரே ஜெபமா பண்றான். அல்லேலூயா. க்ளோரி. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்து. கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலேயும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் ஆண்டவரே. Hallelujah. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இதோ விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவரே அப்பா, நீ ஜெயத்தை கட்டளையிடுகிறீரப்பா. அந்த சத்துருக்களின் மேல ஒரு ஜெயம். உம்முடைய நடத்துதல் எங்களை நல்ல ஒரு விசுவாசத்துல கொண்டு வரும் ஆண்டவரே. உம்முடைய நீதியில நாங்கள் நடந்து கொள்ளுகிற போது அது எங்களை என்ன செய்யும் ஆண்டவரே? நல்ல உம்முடைய விசுவாசத்துல கொண்டு வரும். அந்த விசுவாசம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அந்த ஜெயம் நாங்கள் சரியாய் நடத்தப்பட்டோம் என்பதை எங்களுக்கு காண்பிக்கும். அல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். உம்முடைய நீதி எதுவாய் இருக்கிறது? பிறரை அன்பு செலுத்துவதும், உம்மிடத்துல நாங்கள் அன்பு வைத்திருப்பதும், உம்முடைய அன்பை இருதயத்திலே கொண்டிருப்பதும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது உம்முடைய நீதியா இருக்கிறதப்பா. இந்த நீதியில நாங்கள் நடத்தப்படுகிற போது எங்களுக்கு விசுவாசம் கடந்து வரும். அந்த விசுவாசம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அந்த ஜெயம் எங்களுக்கு நாங்கள் சரியாய் நடத்தப்பட்டோம் என்பதை காண்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்மை குறித்த சாட்சி எங்களுக்குள்ளே காணப்படுகிறது. தேவனுடைய குமாரனை குறித்த சாட்சியை தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீரப்பா. அந்த சாட்சி வெளிப்படணும். உம்முடைய நீதியில எங்களை நடத்துங்க கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.